இவர் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தமிழில் நாங்கள் ஃபஸ்ட் வரல ட்ரைனிங் போகும்போது இவர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறாங்க. அன்னிலேருந்து இன்ன வரலாம் எந்த ஒரு தப்பான மூமெண்ட் இல்லை. எவ்வளோ முடியும் அவரால் கஷ்டம் இருக்கிறதா கூட சரி, எவ்வளோ முடியுமோ அவர் ஹெல்ப் பண்ணணும். எந்த ஒரு நல்லதுக்குன்னா பாசிட்டிவ் பாருங்க, கெட்டதுக்குன்னா அவரு அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க. ஏன்னா பைபிள் நம்மளுக்கு ஆண்டவர்கள் தான் சொல்லியிருக்காரு, உன்னால முடிஞ்சா நல்லது செய் இல்லையா, கெட்ட செய்யாது. அதுதான் அது ஒரு இது இருக்குது இல்லையா. அது மாதிரி ஒரு பெரிய இவ்வளோ வயசுல இந்த மாதிரி ஒரு சோசியல் ஒர்க் பண்ணிட்டு ஆண்டவருக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் வைக்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு காணிக்கை அவங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஏழைகளுக்கா இவ்வளோ முடிஞ்சு ஹெல்ப்பு பண்ணிட்டு வராருங்க. அவருக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் வந்து அவருக்கு நல்ல அதனால் அவர் நல்லா இருக்கணும். ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து சார் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காருங்க, நிறைய நோட் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன ரிக்வஸ்ட் செய்கிறேன்னு சொன்னால், நீங்கள் சார் மாதிரி இன்னும் வந்து உங்களே நல்லா டெவலப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எல்லாரும் செஞ்சு நாங்கள் எல்லோரும் கேட்டாங்கன்னா மனசுக்கு பார்க்கணும். அது மனசுக்கு வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரோ அது உங்கள் மூலியமா அவங்களுக்கு நல்லது ஆகட்டும். ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா சார் சொன்னார், அவர் ரத்த சேர்ந்தது வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி தண்ணி போயிட்டு வந்து இருக்கு குஷ்டோகி அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அவர் மாதிரி நீங்களும் ஒரு ஒருத்தரம் பாஸ்ட் ஆகிட்டு நல்ல மாதிரி அதிகம் தொண்டு செய்யணும்னு சொல்லி கேட்குறேன். வாய்ப்பு நன்றி.